வணக்கம். முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களுக்கு வரும் பொங்கல் பண்டிகை அனைத்து தெளிவையும் வழங்கட்டும் என புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அறிவுரை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலியார்பேட்டை திமுக எம்எல்ஏ என்னை பற்றி வசைமாறி பொழிந்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சி கொடியேற்றி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு போகலாமா அல்லது சுயேட்சையாக நிற்கலாமா என யோசனை குளத்தில் நீந்தி கொண்டிருந்தவர் என்னை கட்சி மாறி என்கிறார். நான் என்ன செய்தேன் என தொகுதி மக்களை சந்தித்து கேட்டால் அவருக்கு தெரியும். அரிசி பருப்பு கொடுத்து அரசியல் செய்வதாக ஒரு கொச்சை வார்த்தை முன்வைக்கிறார். அணையாத அடுப்பை ஏற்றி வைத்து வள்ளலார் உணவு வழங்கினார். உணவு கிடைக்காத பிள்ளைகள் எப்படி படிக்க வருவார்கள் என்று நினைத்த முன்னாள் முதல்வர் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். இவர்கள் அனைவரும் அரிசி பருப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தனர். அவர்களை பின்பற்றி நானும் கொடுத்தேன். பாஜகவின் தீர்க்கதரிசி வாஜ்பாய் அரசுக்கு அப்பொழுது திமுக சித்தாந்த வேறுபாடுகளுடன் தான் ஆதரவு அளித்தது. கருணாநிதி வாஜ்பாய் கூட்டணி புதுச்சேரியிலும் வெற்றியை தந்தது. நான் முதலியார்பேட்டை தொகுதியில் நிற்க போவதாக சொல்கிறார். அது நடந்தால் நல்லதுதான். பயம் வந்தால் மனசு குழம்பும், அறிவு தெளிவு இழக்கும். அவருக்கும் அதுதான் நடந்திருக்கின்றது. வரும் பொங்கல் திருநாள் அவருக்கு அனைத்து தெளிவையும் வழங்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்ந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இன்று காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவச தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் வருகிற 16, 17 ஆகிய 2 தினங்கள் அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிற 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி 13ஆம் தேதி போகி பண்டிகையும், 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும், 15ஆம் தேதி மாட்டு பொங்கலும், 16ஆம் தேதி உழவர் திருநாள் மற்றும் காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரியில் போகி பண்டிகை வரையறுக்கப்பட்ட விடுமுறை பட்டியலிலும் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் பண்டிகை அரசு விடுமுறை பட்டியலிலும் உள்ளது. காணும் பொங்கல் விடுமுறை பட்டியலில் இடம்பெறவில்லை. இந்நிலையில் உழவர் திருநாளான வருகிற 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி என 2 தினங்கள் அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் ஹிரண் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவில், புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட உழவர் திருநாளான 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் விடுமுறை அறிவிப்பதில் கவர்னர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வருகிற பிப்ரவரி 1, 8 ஆகிய 2 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக இருக்கும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று மதியம் வரை வகுப்புகள் நடைபெறுகிறது. அதன் பிறகு நாளை 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 8 நாட்கள் விடுமுறையாக அமைந்துள்ளது. அதேபோல் அரசு கல்லூரிகள், அலுவலகங்கள், நிறுவனங்கள் போகி பண்டிகையான 13ஆம் தேதி இயங்கும். அதன் பிறகு பொங்கல் பண்டிகையான 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 6 நாட்கள் விடுமுறையாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் போலீசார் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சாலை விதிகள் தொடர்பாக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு ஹெல்மெட் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நேற்று மாலை கடற்கரை சாலை நடைபெற்றது.
துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து பேரணி தொடங்கி வைத்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் சீனியர் எஸ்பிக்கள் மற்றும் போலீசார், என்சிசி, என்எஸ்எஸ் மாணவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், இந்த ஜனவரி மாதம் முதல் ஹெல்மெட் அணிய வேண்டியது கட்டாயம் என்ற அறிவுறுத்தலை புதுச்சேரி காவல்துறை வழங்கியிருக்கிறது. புதுச்சேரி மக்களும் புதுச்சேரிக்கு வந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் இருசக்கர வாகனங்களை ஓட்டும்போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். ஆனால் எதற்கெடுத்தாலும் அரசை குறை சொல்கின்ற மனப்போக்குத்தான் மக்களிடத்தில் இருக்கிறது. முதலில் அதனை விட வேண்டும். நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்கின்றோமா, போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் அரசை குறை சொல்லாமல் அரசு கொண்டு வரும் திட்டங்கள் நல்லதா கெட்டதா, நமக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய உயிரை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஹெல்மெட் அணிவது அவசியமாக உள்ளது என்று பேசினார். பொங்கல் பண்டிகை தொகுப்புக்கான பணம் 750 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 பணம் இன்று முதல் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது. ஆதி திராவிடர் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலைக்கான பணம் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். கடந்த 2 மாதங்களாக விடுபட்டிருந்த இலவச அரிசிக்கான பணம், சிலிண்டர் மானியம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் படித்து MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்போது செலுத்தி வருகிறது. இந்நிலையில் கூடுதலாக வரும் கல்வியாண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு 5 லட்சம் விரைவில் வழங்கப்படும். புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 4500 கோடிக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட உள்ளது என்று கூறினார். புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் சித்தேரி பகுதியில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அடித்துக் கொள்ளும் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்துள்ள வெள்ளம்பாக்கம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் முத்து சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் மற்றும் இவரது நண்பர்களுடன் கடந்த 8ஆம் தேதி மாலை பாகூர் அருகே உள்ள குருவிநத்தம் சித்தேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மதுக்கடைக்கு மது குடிக்க சென்றுள்ளார். அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த போது இவர்களுக்கும் எதிரே இருந்த டேபிளில் மது குடித்துக் கொண்டிருந்த ஒரு கும்பலுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். அப்பொழுது மது குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்து பயந்து ஓடினர். இதில் முத்துவுடன் வந்த நண்பர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாக தெரிகிறது. ஆனால் முத்து எதிர்கோஷ்டியிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். ஆத்திரமடைந்த அவர்கள் முத்துவை கல்லாலும் பீர் பாட்டிலாலும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த முத்துவை அங்கிருந்தவர்கள் காவல்துறை மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இது குறித்து பாகூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாகூர் போலீசார் முத்துவை கொடூரமாக தாக்கியது தொடர்பாக பாகூர் அடுத்த தமிழக பகுதி 2000 விளாகத்தை சேர்ந்த ஆனந்தராஜ், குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ், ரஞ்சித் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் முத்துவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை வழக்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முத்துவை 3 பேர் கொண்டு கொடூரமாக தாக்கும் சிசிடிவி வெளியாகி உள்ளது. இதில் முதலில் கும்பலாக தாக்கி கொண்டவர்கள் சிறிது நேரம் கழித்து ஓட்டம் எடுத்தவுடன் முத்து அவர்களிடம் மாட்டி கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. புதுவையில் 4 பேரிடம் 1.25 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கோகுலேஷ். இவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார்.
இதனை நம்பி கோகுலேஷ் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் 47,000 முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த தமிழரசு என்பவரின் ஏடிஎம் கார்டை மர்ம நபர் ஒருவர் திருடி அந்த கார்டு மூலம் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 44,000 எடுத்துள்ளார். தொடர்ந்து சாரம் பகுதியை சார்ந்த காளீஸ்வரன் என்பவர் 19,000, அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த அருண்குமார் தக்ரன் என்பவர் 15,000 என மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தின் கோரிக்கையை ஏற்று ஜிப்மரில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகள் எளிதாக சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக தனியாக பதிவு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி புதுடெல்லி சென்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தேன். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வருகின்ற ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த நோயாளிகள் அதிக அளவில் வந்து மருத்துவம் பார்த்து செல்கின்றனர். இதனால் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு மிகுந்த சிரமப்படுகின்றனர். எனவே புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகள் ஜிப்மர் மருத்துவமனையில் எளிதாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஏதுவாக தனியாக பதிவு பிரிவு ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை வைத்தேன். எனது கோரிக்கையேற்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா உரிய நடவடிக்கை எடுக்க தற்பொழுது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மாநிலத்தவர்களுக்காக தனி பதிவு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கு தனி கவுண்டரில் பதிவு செய்ய ஜிப்மர் நிர்வாகம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உதவ மருத்துவமனை பாதுகாவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் வழங்கும் விழா வில்லியனூரில் நடந்தது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த 2 மாதங்களாக விடுபட்ட இலவச அரிசிக்கான பணம் மற்றும் சிலிண்டர் மானியம் ஆகியவை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 நிவாரணத் தொகை வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து MBBS படிப்பில் சேரும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு தற்பொழுது செலுத்தி வரும் நிலையில் கூடுதலாக வரும் கல்வியாண்டு முதல் விடுதி மற்றும் உணவு கட்டணத்தையும் அரசே செலுத்தும். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கல்வீடு கட்டுவதற்கு மானியத் தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் மீன்வள வளர்ச்சி நல வாரியம் அமைக்க வேண்டுமென புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் MPயுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 50 கிராமங்களில் வசிக்கும் 3வது பெரிய சமூகம் மீனவ சமூகம் 1961 முதல் 1962 8,727 மெட்ரிக் டன்னாக இருந்த மொத்த மீன் உற்பத்தி தற்போது சுமார் 38,000 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. மீன்பிடி மூலம் ஆண்டு வருமானம் 300 கோடி முதல் 350 கோடி வரை உள்ளது. மீன்வளம் இன்னும் முழுவதுமாக பயன்படுத்தப்படாத வளமாகத்தான் உள்ளது. இதனை அறிவியல் பூர்வமாக பயன்படுத்தினால் உற்பத்தியை சுமார் 1 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்த முடியும். மாநில வருவாய்க்கு ஆண்டு பங்களிப்பு 350 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயரும். புதுச்சேரி உண்மையில் நீல புரட்சியின் வரம்பிற்குள் நுழையும். இத்துறை ஒரு சிறப்பு நிறுவனத்தின் முயற்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் நாம் எதிர்பார்க்கும் உச்சநிலை மீன் உற்பத்தியை பெற முடியும். இந்த சூழலில் புதுச்சேரி மீன்வள வளர்ச்சி மற்றும் நலவாரியம் என்ற பெயரில் ஒரு புதிய தன்னாட்சி நிறுவனம் நிறுவப்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வாரியத்தை நிறுவி செயலாக்கம் பெறும்பொழுது புதுவையின் மீன்வளம் புத்துயிர் பெறும்.
இந்த வாரியத்தின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை பற்றி புதுச்சேரி அரசு கவலைப்பட தேவையில்லை. சரியான திட்டங்களை தயார் செய்தால் புதுச்சேரி வாரியத்திற்கு தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியமும் ஒன்றிய மீன்வள அமைச்சகமும் தேவையான தாராளமான நிதியை வழங்கும். எனவே புதுச்சேரி மீன்வள வளர்ச்சி மற்றும் நல வாரியத்தை அரசு உடனடியாக நிறுவ வேண்டும். வரும் பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சத்திய சிறப்பு பள்ளி மற்றும் ஹன்ஸ் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சத்திய சிறப்பு பள்ளியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சத்திய சிறப்பு பள்ளி மற்றும் ஹன்ஸ் அறக்கட்டளை சார்பில் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியின் துவக்க நிகழ்ச்சி சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சத்திய சிறப்பு பள்ளியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனிசாமி, லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சத்திய சிறப்பு பள்ளியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மதர் தெரேசா நர்சிங் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவாஜி சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே முடிவு பெற்றது. இந்த பேரணியில் விஜயா, சந்திரசேகரன், கமலக்கண்ணன், ஷெரீப், ரீனு பீட்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை நடந்தது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய்ஜி சரவணன்குமார், தலைமை செயலர் சரத் சவுகான், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், செயலர்கள் ஜவகர், முத்தம்மா, கேசவன், ஆஷிஷ், மாதவராவ் மோரே மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிதி நெருக்கடி சமாளிக்கவும் நிதித்துறை தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் புதிய மதுபான பாட்டில் ஆலைகள் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் வெளியிடுதல், புதிய உரிமம் வழங்குதல், மதுபான உரிம கட்டணத்தையும் கலால் வரியும் உயர்த்துதல் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் சென்டாக் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் வருமானம் அடிப்படையில் உதவித்தொகை வழங்குதல் குறித்து நிபந்தனைகளுடன் திருத்தங்கள் கொண்டு வருதல், லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பள்ளியை கல்வித்துறையுடன் இணைத்தல், இடம்பெயர்ந்த எஸ்சி மற்றும் பிற ஜாதியினருக்கு EWS சான்றிதழ் வழங்குதல், பரிக்கல்பட்டு அரசு தொடக்கப்பள்ளிக்கு புதிதாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு புதிய பள்ளி கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டன. புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் கூட்டுறவுத்துறை சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடங்கப்பட்டது. மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்து நடத்தும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடக்க விழா பாண்டி மெரினா கடற்கரையில் நேற்று மாலை நடந்தது. இதனை கவர்னர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அனிபால் கென்னடி MLA, கூட்டுறவுத்துறை இயக்குநர் யஷ்வந்தையா ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி கல்வித்துறையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா முதல்வர் அலுவலகத்தில் நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வீடு புகுந்து தம்பதியை மிரட்டி 15 சவர நகை, ரூபாய் 1.70 லட்சம் பணம் கொள்ளையடித்த மூவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் சின்னையன்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர், இவரது மனைவி சித்ரா. இருவரும் ECRல் பழக்கடை நடத்தி வருகின்றனர். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரம் முடித்து சித்ரா மற்றும் சங்கர் வீட்டிற்கு திரும்பினர். ஏற்கனவே வீட்டில் பதுங்கியிருந்த 3 பேர் கத்தி காட்டி மிரட்டி தம்பதியை அறையில் அடைத்து வைத்து 15 சவரன் நகை, ஆப்பிள் ஐபோன், CCTV கேமரா காட்சிகள் பதிவாகும் DVR பாக்ஸையும் எடுத்து சென்றனர். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் வானரப்பேட்டையை சேர்ந்த ஸ்ரீராம், லாஸ்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த நிவாஸ், புத்துப்பட்டு சூரி என்கிற சதீஷ் என தெரிய வந்தது. மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் அருகே பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.7 லட்சம் பணம் மற்றும் 15 சவர நகைகள் மற்றும்
திருட்டிற்கு பயன்படுத்திய 3 கத்திகள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாசிலா போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களான பிளாஸ்டிக், செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர், பழைய டயர், டியூப், ரசாயனம் கலந்த பொருட்கள் போன்றவற்றை எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. நச்சு வாயு வெளியேறுவதால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற நோய்களால் மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதுடன் விபத்துகளும் நேரிடுகின்றன. எனவே போகி பண்டிகையின் போது மேற்கண்ட பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து காற்றின் தரத்தை பாதுகாத்து மாசிலா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிட பயனாளிகளுக்கு இலவச துணிக்கு பதிலாக நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலா 1000 வீதம் 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நேற்று நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆதி திராவிட பயனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புக்கு ரேஷன் கார்டுக்கு 750 ரூபாய் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகளை குடிமைப்பொருள் வழங்கல் துறை ஈடுபட்டது. கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பியது. இந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று ஒப்புதல் அளித்தார். அதைத் தொடர்ந்து அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கூறுகையில், மொத்தம் 3.44 லட்சம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்படும். இதன் மூலம் அரசுக்கு 25 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். புதுச்சேரி வருவாய் துறையில் பணியாற்றி வரும் 4 துணை தாசில்தார்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வருவாய் துறையில் பணியாற்றி வரும் 4 துணை தாசில்தார்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி ஏனாம் துணை தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் தண்டாயுதபாணி காரைக்கால் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும், புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பிரேம்சந்தர் வில்லியனூர் தாலுகா அலுவலகத்துக்கும், தேர்தல் துறையில் பணிபுரிந்து வரும் ஜோதி வெங்கடேஸ்வர ராவ் ஏனாம் துணை தாலுகா அலுவலகத்துக்கும், ஏனாம் சட்டமுறை எடை அளவுத்துறையில் பணிபுரியும் கணேசன் தேர்தல் துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் 5 வருவாய் ஆய்வாளர்கள் துணை தாசில்தார்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஏனாம் துணை தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ரத்னா தேர்தல் துறைக்கும், வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ராஜன் புதுச்சேரி தாலுகா அலுவலகத்துக்கும், நில அளவு மற்றும் பதிவேடுகள் துறையில் பணிபுரிந்து வரும் பீனா வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும், முனியம்மாள் உழற்கரை தாலுகா அலுவலகத்துக்கும், சதீஷ்குமரன் வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் துணை தாசில்தார்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5 வருவாய் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் வரதன் என்கிற பார்த்திபன் வில்லியனூர் தாலுகா அலுவலகத்துக்கும், காரைக்கால் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரியும் செந்தில்குமரன் ஏனாம் துணை தாலுகா அலுவலகத்துக்கும், நில அளவு மற்றும் பதிவேடுகள் துறையில் பணிபுரியும் கிருபா காரைக்கால் தாலுகா அலுவலகத்துக்கும், காரைக்கால் சர்வே அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் தமிழ்வேல் நில அளவு மற்றும் பதிவேடுகள் துறைக்கும், துணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பழனியம்மாள் நில அளவு மற்றும் பதிவேடுகள் துறைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் 10 பேரை மீட்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வைத்திலிங்கம் எம்பி கடிதம் எழுதியுள்ளார்.
இது தொடர்பாக வைத்திலிங்கம் எம்பி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 7ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஒரு மீன்பிடி படகில் 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 8ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் 10 மீனவர்களுடன் மீன்பிடி படகு இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. 10 மீனவர்களில் 4 பேர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 6 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இச்சம்பவத்தால் காரைக்கால் பகுதி மீனவர்கள் அனைவரும் மிகுந்த துயரத்தில் மனவேதனையிலும் உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் தலையிட்டு 8ஆம் தேதி பிடிப்பட்ட 10 மீனவர்களை விடுவிக்க தூதரகத்தின் மூலம் இலங்கை அரசை அணுக வேண்டும் என்று கூறியுள்ளார். பாலியல் வழக்கில் தொடர்புடையதாக கூறி முன்னாள் ராணுவ வீரரிடம் 10 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி இடையர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். முன்னாள் ராணுவ வீரரான இவரை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொலைத்தொடர்புத்துறை அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது தங்கள் பாலியல் வழக்கில் தொடர்பு உள்ளதால் தங்களது ஆதார் எண் மற்றும் தொலைபேசி எண் முடக்க உள்ளோம் என்றும் இவ்வழக்கில் இருந்து விடுவிக்க அபராதம் தொகை கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய ரவிச்சந்திரனும் மர்ம நபருக்கு ரூபாய் 10 லட்சத்தை அனுப்பியுள்ளார். பின்னர் இது குறித்து அவரது உறவினர்களிடம் கேட்டபோது தன் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். பின்னர் இச்சம்பவம் குறித்து ரவிச்சந்திரன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.